ஹலோ ஆல். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு தடவையாவது ஏர்போர்ட் போயிருப்போம். ஒன்று யாரையாவது சென்ட் ஆஃப் பண்ண போயிருப்போம், இல்லை நம்மளே வேறு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ண போயிருப்போம். ஏர்போர்ட்டுக்கு போனதே இல்லைன்னா கூட எங்கேயாவது ஆன்லைனில் வீடியோஸ்லையாவது ஒரு பிளைன் டேக் ஆஃப் ஆகுறது அண்ட் லேண்ட் ஆகிறது பார்த்துருப்போம். ஒரு பேசஞ்சர் ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 1800 மீட்டர் ரன்வே தேவை, அதாவது 6000 அடி. இந்த வீடியோ ஒரு பேசஞ்சர் பிளைன் எப்படி டேக் ஆஃப் ஆகுன்றது பற்றி இல்லை, நம்ம இந்தியன் நேவியில் யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லேருந்து ஏர்க்ராஃப்ட் எப்படி டேக் ஆஃப் பண்ணுறாங்கிறத பற்றி தான். ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் ரன்வே லென்த் வெறும் 90 மீட்டர் தான் இருக்கும், அதாவது வெறும் 300 அடி. அந்த ஸ்டார்ட் டிஸ்டன்ஸில் எப்படி ஏர்க்ராஃப்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நம்ம ஏர்க்ராஃப்ட் கேரியர் டேக் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மல் பேசஞ்சர் ஏரோப்ளைன் ரன்வேலேருந்து எப்படி டேக் ஆஃப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பேசஞ்சர் ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் லிஃப்ட் ஃபோர்ஸ். இந்த லிஃப்ட் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் விங்கில் இருக்க ஏர்ஃபாயில் ஷேப். 3 மெத்தடை யூஸ் பண்ணி லிஃப்ட் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்று ஹை ஸ்பீட் மெத்தட். இந்த மெத்தடில் ஃப்ளைட்டை ஹை ஸ்பீடில் மூவ் பண்ணி ஏர்ஃபாயில் கீழே லிஃப்ட் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணி ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஹை ஆங்கிள் அட்டாக் மெத்தட். இதில் ஏர்ஃபாயில் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணி லிஃப்ட் ஃபோர்ஸை அதிகமாக ஜென்ரேட் பண்ணி ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க. மூணாவது மெத்தட் ஃப்ளாப் அண்ட் ஸ்லாட் மெத்தட். இதில் ஏர்ஃபாயில் ஷேப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லிஃப்ட் ஃபோர்ஸை அதிகமாக ஜென்ரேட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணுறாங்க. பைலட்ஸ் இந்த 3 மெத்தடையும் ஒன்றா யூஸ் பண்ணி கூட ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அப்படியே ஏர்க்ராஃப்ட் கேரியர் பக்கம் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்க்ராஃப்ட் கேரியரில் வெறும் 90 மீட்டர் ரன்வே தான் இருக்கும். இந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் அதிகமான லிஃப்ட் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டீம் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் டேக் ஆஃபுக்கு ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்க கேட்டபிள்ஸ் தான் ஏர்க்ராஃப்டை ஷார்ட் பீரியடில் ஹை ஸ்பீடாக மூவ் பண்ண வச்சு லிஃப்ட் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணி டேக் ஆஃப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஏர்க்ராஃப்ட் கேரியரோட ரன்வேயில் இந்த கேட்டபிள்ஸ் ஜஸ்ட் ஒரு ட்ராக் லைன் மாதிரி தான் தெரியும். ஏர்க்ராஃப்ட் கேரியரில் மொத்தம் 4 சைடு இருக்குது. அது போ, போர்ட், ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார்போர்ட் சைடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீம் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் கேட்டபிள்ஸ் ஒர்க் ஆகுது. அதுக்கு தேவையான ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஏர்க்ராஃப்ட் லான்ச்சுக்கு முன்னாடி ஸ்டீமை பெரிய அக்யூமுலேட்டர்ஸில் ஹை ப்ரெஷரில் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏர்க்ராஃப்டோட வெயிட்டை பொறுத்து எவ்வளோ ப்ரெஷர் அக்யூமுலேட்டர்ஸில் வேணும்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இதை கேட்டபிள் ஆஃபீஸர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதில் மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் அரௌண்ட் 465 PSI வரை இருக்கும். ஒன்ஸ் அக்யூமுலேட்டரில் தேவையான அளவு ப்ரெஷர் வந்ததும் ஏர்க்ராஃப்டை கேட்டபிள்ஸோட பிகினிங் பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. அதே சமயம் ஏர்க்ராஃப்ட்டுக்கு பின்னாடி ஜெட் பிளாஸ்ட் டிஃபெக்டரை ரைஸ் பண்ணுவாங்க. இது டேக் ஆஃப் அப்போ எக்யூப்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸை ஜெட் பிளாஸ்ட்லேருந்து பாதுகாக்கும். இப்போது ஏர்க்ராஃப்டோட டோ பாரை ஷட்டிலோட அட்டாச் பண்ணுவாங்க. ஹோல் பார்னு ஒரு பார்ட்டை வீலுக்கு பேக் சைட் அண்ட் ஷட்டிலுக்கு நடுவில் வைப்பாங்க. இது ஏர்க்ராஃப்டை ஷட்டிலை விட்டு நகராமல் பார்த்துக்கும். ஷட்டில் அதுக்கு கீழே இருக்க பிஸ்டனோட அட்டாச் ஆகியிருக்கும். இந்த பிஸ்டன் இருக்கிற சிலிண்டருக்கு மேலே 2 ஸ்லாட் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா பிஸ்டன் அண்ட் ஷட்டிலை கனெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த சிலிண்டர் ரன்வேக்கு கீழே ஃபுல் லென்த்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். சிலிண்டரில் ஓப்பன் ஆகி இருக்கிற ஸ்லாட் வழியாக ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்க ஃப்ளெக்சிபிள் பிளேட்டை வச்சு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷட்டில் அசம்பிளி இந்த ஃப்ளெக்சிபிள் பிளேட்டை பெண்ட் பண்ணி நகரும். ஷட்டில் அசம்பிளியில் சிலிண்டருக்கு மேலே ஈஸியாக நகர்றதுக்கு வீல்ஸ் இருக்கும். ஷட்டில் அண்ட் ஏர்க்ராஃப்டை சரியான பொசிஷனுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கிராப் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது ஹைட்ராலிக் சிலிண்டர் அண்ட் கேபிள் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆனதும் ஷட்டிலை திரும்பி இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த கிராப் யூஸ் ஆகுது. ஷட்டில் அண்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியரை சரியான பிளேஸுக்கு கொண்டு வரதுக்கு கிராப்பை டென்ஷனர் யூஸ் பண்ணி கேட்டபிள் ஆஃபீஸர் சரியான இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. பைலட்ஸ் டேக் ஆஃப்க்கு ரெடி ஆனதும் இன்ஜின் த்ரோட்டிலுக்கு ஃபுல் பவர் கொடுப்பாங்க. அப்போது ஏர்க்ராஃப்ட் முன்னாடி போகாமல் இருக்க ஹோல் பார் ஹெல்ப் பண்ணுது. எல்லாம் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணதும் கேட்டபிள் ஆஃபீஸர் லான்ச் வால்வை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்டீம் சிலிண்டருக்குள்ளே போய் பிஸ்டனை முன்னாடி தள்ளும். பிஸ்டனோட அட்டாச் இருக்க ஷட்டில் ஏர்க்ராஃப்டை ஹை ஸ்பீடில் மூவ் பண்ணி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கேட்டபிள் 20 மெட்ரிக் டன் ஏர்க்ராஃப்டை கூட 0 to 265 km/h ஸ்பீடாக 2 செகண்டில் லான்ச் பண்ணும். இந்த ஸ்பீடில் பைலட் மேலே 4G அளவுக்கான ஃபோர்ஸ் இருக்கும். இந்த கேட்டபிள் கடைசியில் ஷட்டில் நிறுத்த வாட்டர் பிரேக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்ராலிக் சிலிண்டர் அண்ட் கேபிளை யூஸ் பண்ணி கிராப் மூலமாக ஷட்டிலை இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து அடுத்த ஏர்க்ராஃப்டை டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஏர்க்ராஃப்ட் கேரியரில் லேண்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
கேரியர் லேண்டிங் போது பைலட்ஸ் ரொம்ப ப்ரெசியஸாக ஆங்கிளை மெயின்டைன் பண்ணணும். ரன்வேக்கு மேலே 4 அரஸ்டிங் வயர் இருக்கும். பைலட்ஸ் லேண்ட் ஆகும்போது அது ஏதாவது ஒரு அரஸ்டிங் வயரை ஃப்ளைட்டோட டெயில் ஹூக்கால் கேட்ச் பண்ணணும். இதை கேட்ச் பண்ணுறதுக்கு பைலட்ஸ் கரெக்டான ஆங்கிளை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஆங்கிளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஷிப்லேருந்து இந்த மாதிரியான லைட் சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. எந்த லைட்டுமே தெரிலனா பைலட்ஸ் ரொம்ப ஹைட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே சமயம் ஒரே ஒரு லைட்டு மட்டும் தெரிஞ்சுன்னா ஹைட்டை இன்னும் குறைக்கணும்னு அர்த்தம். 2 லைட்டு தெரிஞ்சுன்னா கரெக்டான ஆங்கிளில் இருக்காங்கன்னு அர்த்தம். 3 லைட்டு தெரிஞ்சுன்னா கரெக்டான ஆங்கிளை விட கொஞ்சம் கம்மியான ஆங்கிள் இருக்காங்கன்னு அர்த்தம். 4 லைட்டு தெரிஞ்சுன்னா லேண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான ஹைட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் பைலட்ஸ் ஏதாவது ஒரு வயரை கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா ஏர்கிராஃப்டோட டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஹைட்ராலிக் சிலிண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஏர்கிராஃப்டை ஐடியல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். அரஸ்டிங் வயரோட எண்டில் ஹைட்ராலிக் சிலிண்டர் கனெக்ட் ஆகியிருக்கும். அந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் ஒரு அக்யூமுலேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்ஸ் பைலட் அந்த வயரை கேட்ச் பண்ணிவிட்டு மூவ் பண்ணும்போது ஹைட்ராலிக் சிலிண்டரில் இருக்க ஃபியூல்ஸை பிஸ்டன் அக்யூமுலேட்டருக்கு ஃப்ளோ ஆக்கி பிஸ்டனை கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷரை பில்டப் பண்ணும். ஸோ அக்யூமுலேட்டரில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமானதும் ஏர்கிராஃப்டை மூவ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி ஐடியல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். ஒன்ஸ் ஏர்கிராஃப்டோட டெயில் ஹூக் வயர்லேருந்து ரிலீஸ் ஆனதும் பிஸ்டன் அக்யூமுலேட்டரில் இருக்கிற ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி சிலிண்டரை ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். இப்படி தான் கேட்டபோர் மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. ஒருவேளை பைலட் எந்த கேபிளை பிடிக்கிறதுனாலும் திருப்பி உடனே டேக் ஆஃப் பண்ண தேவையான அளவு ஸ்பீட் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இன்னும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க உடனே டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க. வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு கன் பவுடர், ஃப்ளைவீல் அண்ட் கிராவிட்டியை யூஸ் பண்ணி டேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ராயல் நேவியோட கமாண்டர் காலன் சி மிச்சல் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்டீம் பேஸ்டு சிஸ்டம் யூஸ் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ உங்கள் சஜஷன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டீம் பேஸ்டு கேட்டபிள்ஸ் HMS ஷிப்பில் யூஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியன் நேவிக்காக மொத்தம் 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று INS விக்ராந்த், இன்னொன்று INS விராட், இன்னொன்று INS விக்ரமாதித்யா. இதில் INS விக்ரமாதித்யா மட்டும்தான் இப்போ சர்வீஸில் இருக்குது. மற்ற 2ஐயும் டிஸ்கமிஷன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்ம நேவியோட ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது பேரும் INS விக்ராந்த். 2025 ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் INS விசால். இப்போ ஆட் ஆகிற INS விக்ராந்த் அண்ட் INS விசால் இந்த ரெண்டுமே கொச்சின் ஷிப்யார்டில் நம்ம இந்தியாவிலேயே ஃபுல்லாக பில்ட் பண்ணுது. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.